வணக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர் அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவுடைய மிகப்பெரிய சட்ட அதிகாரி இல்லை மிக உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா, பாருங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர். அது சொல்ற ஆர்டிகல், நம்ம கான்ஸ்டியூஷன்ல அதை சொல்ற ஆர்டிகல், அவருடைய இடத்தை சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 76. ஓகேவா, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 76 இந்தியாவிற்கான தலைமை வழக்குரைஞர் அலுவலகத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தலைமை வழக்குரைஞருடைய ஆர்டிகல் என்ன, அட்டார்னி ஜெனரலுடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 76. சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன். அவர் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. ஹி இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி. ஓகே, நம்ம இந்தியாவுடைய மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் யார் போடணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஒரு தடவை கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட், வேற யார் அப்படின்னா மத்திய சட்ட அமைச்சர். ஓகேவா, அந்த சென்ட்ரல் லா மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் அவங்க ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரியா யார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க. தலைமை வழக்கறிஞர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். ஓகேவா, அட்டார்னி ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். ஓகேவா, பிரசிடென்ட்னால மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அட்டார்னி ஜெனரல் அவர்களால் நியமிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய தகுதிகள் இருக்கா, அட்டார்னி ஜெனரலுக்கான தகுதிகள் இருக்கா, இல்ல பிரசிடென்ட் வந்து யாரனாலும் அட்டார்னி ஜெனரலா நியமிக்கலாமா, தலைமை வழக்கறிஞர்களா நியமிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். பாருங்க, he must be a person who is qualified to appoint ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஒருவேளை நீங்க வந்து அட்டார்னி ஜெனரலா அவர் நியமிக்கணும் அப்படின்னா அவர் என்ன தகுதியை வச்சிருக்கணுமா, உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி ஆகிறதுக்கான தகுதியை வச்சிருக்கணும். சரி, நீதிபதி ஆகிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, அதையும் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரிங்களா, கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த போஸ்ட்னாலும் மொதல் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தகுதியில இந்திய குடிமகனாக கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அவங்க வச்சிருக்கணும். சரியா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்த தகுதி பாருங்க, அவர் 5 ஆண்டுகள் ஏதேனும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாகவோ, ஓகேவா, என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு 5 வருஷம் ஏதாச்சும் ஒரு ஹை கோர்ட்ல, ஓகேவா, உயர்நீதிமன்றத்துல ஏதாச்சும் ஒரு ஹை கோர்ட்ல 5 வருஷம் என்ன அறிஞ்சிருக்கணும், ஜட்ஜா அவங்க வேலை பார்த்திருக்கணும். அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்றங்களில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கலாம். உயர்நீதிமன்றத்துல ஏதாச்சும் ஹை கோர்ட்ஸ்ல 10 வருஷம் என்ன செஞ்சிருக்கணும், அவர் வழக்கறிஞரா இருந்திருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் தலைச்சிறந்த நீதி அரசராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கிலீஷ்ல பாருங்களேன், எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிரசிடென்ட் பார்வையில, பிரசிடென்டோடைய பார்வையில அவர் ஒரு சிறந்த நீதியரசர், சிறந்த ஜஸ்டிஸ் கொடுக்கிறவர். ஓகேவா, ஒரு சிறந்த வழக்கறிஞர் அப்படின்னு அவர் நினைச்சார்னா, ஓகேவா, யாரு பிரசிடென்ட் நினைச்சார்னா அவர் என்ன செய்யலாம், அட்டார்னி ஜெனரலா அவர் நியமிக்கலாம். இதுதான் அந்த 3 பாயிண்ட். ஓகேவா, அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். அட்டார்னி ஜெனரல் ஆகிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகிறதுக்கான தகுதியை அவர் வச்சிருக்கணும். அவ்வளவுதான். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதவிக்காலம் அரசியல் சாசனத்தால் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆமா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதை பத்தி எதுவுமே சொல்ல. ஓகேவா, அட்டார்னி ஜெனரலுக்கு 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு அவங்க எந்தவித இயர்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணல. பார்த்தோம்னா சாசன நம்ம பாலிட்டி நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே அவங்க என்ன செய்யல அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. சரி, அப்படி யார் ஃபிக்ஸ் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஜனாதிபதியின் விரும்பும் வரை அவர் பதவி வைக்கிறார். ஓகேவா, ஜனாதிபதி விரும்பும் வரை என்ன செய்யறாரு, அவர் பதவி வைக்கிறார். ஜனாதிபதி விரும்பும் வரை அவர் நினைச்சார்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் பதவி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இதன் பொருள் அவர் எந்த நேரத்திலும் ஜனாதிபதியால் நீக்கப்படலாம். ஓகேவா, ஜனாதிபதி விரும்பினா என்ன செய்யலாம், அவர் வச்சிருக்கலாம். இல்ல எனக்கு பிடிக்கல, இல்ல அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போலாம். இல்ல ஜனாதிபதி என்ன செய்யலாம், வேலையை விட்டு தூக்கலாம். ஓகேவா, அப்போ இது 2 பாயிண்ட். ஒன்னு பதவிக்காலம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லலாம். இரண்டாவது ஜனாதிபதி விரும்பும் வரை என்ன செய்யலாம், பதவி வைக்கலாம். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் எந்த நேரத்தினாலும் ஜனாதிபதியா பதவி நீக்கம் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஜனாதிபதியிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யலாம். ஓகேவா, யார் அப்பாயின்மெண்ட் பண்றா, பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அப்போ அந்த ரிசைனிங் லெட்டர், ஓகேவா, அந்த ரிசைனிங் லெட்டர் யார்ட்ட கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஊதியம் அரசியல் சாசனத்தினால் நிர்ணயிக்கப்படவில்லை. ஓகேவா, பதவிக்காலமும் நிர்ணயிக்கல, அவங்களோட ஊதியம், ஓகேவா, அந்த சாலரியும் என்ன செய்யல அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லவே இல்லை. அப்ப யார் சாலரியை சொல்லுவா அப்படின்னு பார்த்தோம்னா யார் நியமிக்கிறா, பிரசிடென்ட் தான் நியமிக்கிறாரு. அப்ப அந்த சாலரியை யார் சொல்லுவா அப்படின்னா பிரசிடென்ட் தான் சொல்வார். பாருங்க, குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கும் ஊதியத்தை அவர் பெறுகிறார். ஓகேவா, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவருக்குரிய சாலரியா இருக்கு. சரியா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுக்குரிய தகுதிகள், சாலரி, பதவிக்காலம் அதை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, கடமைகள் மற்றும் செயல்பாடுகள், டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் சட்ட விஷயங்களில் இந்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குதல். ஓகேவா, குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கிற ரெக்கமெண்ட் பண்ற ஏதாச்சும் ஒரு வழக்கிலையோ இல்ல ஏதாச்சும் ஒரு சட்ட விஷயங்களிலோ என்ன செய்யலாம், அவருக்கு
ஆலோசனை வழங்கலாம். இரண்டாவது, ஜனாதிபதியால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டப்பூர்வ பிற கடமைகளை செய்ய வேண்டும். ஓகேவா, ஜனாதிபதியால், ஏன்னா ஜனாதிபதி தானே நியமிக்கிறாரு, அப்ப அவர் யார் வேலை கொடுக்கணும் அப்படின்னா ஜனாதிபதி தான் வேலை கொடுக்கணும். ஓகேவா, பாருங்க, ஜனாதிபதியால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டப்பூர்வ பிற கடமைகளை செய்யணும். என்னன்னாலும் இருக்கலாம். ஓகே, அந்த சட்டப்பூர்வமா வேலைகள் என்னன்னாலும் இருக்கலாம். அது ஜனாதிபதி கொடுத்தா அவர் கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்திய அரசு சம்பந்தப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் அனைத்து வழக்குகளிலும் இந்திய அரசின் சார்பில் ஆஜராக வேண்டும். ஓகே, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வழக்குகள் எல்லாத்திலையும் யார் அங்க ஆஜராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல் தான் ஆஜராகணும். டைரக்டா போய் பிரதமரோ குடியரசுத் தலைவர் ஆஜராக முடியாது இல்லையா, அவங்க சார்பா யார் ஆஜராவா, இந்த அட்டார்னி ஜெனரல் தான் ஆஜராவாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பின் 143வது பிரிவின் கீழ், ஓகே, ஆர்டிகல் 143 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய அந்த ஆலோசனை அதிகாரம். நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன செய்வார், ஆலோசனை கேட்கிற அதிகாரம், அதான் அந்த 143. அரசியலமைப்பின் 143வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் குறிப்பிடும் எந்த குறிப்பிலும் இந்திய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் போய் என்ன செய்ய முடியாது, டைரக்டா போய் கேட்க முடியாது இல்லையா, அவரே போய் என்ன செய்யலாம், உச்சநீதிமன்றத்தை போய் இது எனக்கு டவுட்டா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா, அவர் சார்பில் பிரதிநிதித்துவப்படுத்த சார்பில் யார் போறா அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் தான் போறார். ஓகே, இந்த தலைமை வழக்கறிஞர் தான் என்ன செய்வாரு, உச்சநீதிமன்றத்தை போய் அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணி திரும்பவும் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவார். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்கிலும், ஓகேவா, இந்திய அரசாங்கத்தின் தேவைப்படும் பொழுது எந்த ஒரு உயர்நீதிமன்றத்திலும் ஆஜராக வேண்டும். ஓகேவா, நம்ம ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்திய அரசாங்கம் எதிர்த்து கேஸ் போடுறோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல தான் போட முடியும். ஒன்னு ஹை கோர்ட்ல, இன்னொன்னு சுப்ரீம் கோர்ட்ல. ரெண்டு இடத்துல மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம கேஸ் போட முடியும். ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அங்கதான் இருப்பார். அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கன்னா ஈஸியா ஆஜராகலாம், டெல்லியில இருக்கும் ஆஜராகலாம். இதே எல்லா உயர்நீதிமன்றத்திலும் போய் ஆஜராக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படும் பொழுது, ஓகே, அவங்க சொல்றது பாருங்க, இந்திய அரசாங்கத்தால் தேவைப்படும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் கேஸ் நடத்து அப்படின்னா ஆஜராகணும். ஓகேவா, எந்த உயர்நீதிமன்றத்திலும் ஆஜராக வேணும், இந்திய அரசின் சார்பில் அவர் தான் போய் ஆஜராகணும். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கடமைகள். நெக்ஸ்ட் பாருங்களேன், உரிமைகள் மற்றும் வரம்புகள். ஓகே, அவருடைய ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ரைட்ஸ் பாருங்க, தலைமை வழக்கறிஞர் இந்திய எல்லையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளர்களின் உரிமையை பெறுகிறார். ஓகேவா, ஆமா, நீங்க எந்த கோர்ட்டுனாலும் அவர் போலாம், அதுக்கான உரிமை அவர்கிட்ட இருக்கு. எந்த கோர்ட்ல போய் உட்கார்ந்து என்ன கேஸ் நடக்குது அப்படின்னு அவர் உட்கார்ந்து பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பாருங்க, the attorney general has the right of audience in all courts in the territory of India. ஓகேவா, எந்த எல்லா நீதிமன்றத்திலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் பார்வையாளரா போய் பங்கேற்கலாம். சரியா, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அப்படி கிடையாது, எல்லா கோர்ட்லயுமே, அது கீழமை நீதிமன்றமா இருக்கட்டும், மாவட்ட நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், எல்லா அந்த கோர்ட்லயுமே என்ன செய்யலாம், அவர் பார்வையாளரா இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், இரு அவை அப்படிங்கிறது லோக்சபா ராஜ்யசபா அல்லது அவற்றின் கூட்டு கூட்டத்திலும், ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு அவையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கூடும் இல்லையா, ஜாயின்ட் சிட்டிங், அந்த கூட்டத்திலும் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு குழுவிலும், ஓகே, அந்த கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, நிறைய கமிட்டிஸ் இருக்கு, பார்லிமெண்ட் கமிட்டிஸ் அப்படின்னு நிறைய கமிட்டிஸ் இருக்கு, அந்த கமிட்டிஸ் அவங்க மென்ஷன் பண்றாங்க. பேசுவதற்கும் பங்கேற்கவும் அவருக்கு உரிமை உண்டு. பாருங்க, லோக்சபால அவர் பேசலாம், பங்கேற்கலாம், ராஜ்யசபால அவர் போய் கூட்டத்தில் கலந்துக்கலாம், பேசலாம். வேற என்ன, ஜாயின்ட் சிட்டிங், ஓகேவா, கூட்டு கூட்டத்தில் பங்கேற்கலாம், பேசலாம். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கமிட்டிஸ், பார்லிமெண்ட் கமிட்டிஸ்ல அவர் பங்கேற்கலாம். இதெல்லாம் அவருக்கான உரிமையா சொல்றாங்க. ஆனா ஒரு உரிமை கிடையாது. என்ன உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா வாக்களிக்கும் உரிமை இல்லை. ஓகேவா, பார்லிமெண்ட்ல அவருடைய வாக்களிக்கும் அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது, அட்டார்னி ஜெனரலுக்கு கிடையாதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, he enjoys all the privileges and immunities that are available to a member of parliament. ஓகேவா, நம்ம பார்த்துட்டோம், நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் பார்வையாளராக பங்கேற்கலாம், அங்க கலந்துக்கலாம், அவர் பேசலாம். ஓகேவா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளையும் விலக்குகளையும் அவர் அனுபவிக்கிறார். ஓகே, அவருடைய ஆக்சுவலா இவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி தான், ஒரு எம்பிக்குரிய அனைத்து சலுகைகளும் இவருக்கும் கிடைக்கும். ஓகேவா, அதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்களேன், அந்த அட்டார்னி ஜெனரல் இருக்கார் இல்லையா, தலைமை வழக்கறிஞர், அவர் சம்பந்தமான ஆர்டிகல் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டிகல் இருக்கு. ஓகேவா, 76 மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னும் 2 ஆர்டிகல் இருக்கு. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா அட்டார்னி ஜெனரலை பத்தி ஒரு 3 ஆர்டிகல் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 76 அப்படிங்கிறது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ஆர்டிகல் 76. 88 பாருங்க, ரைட்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் as respects the houses of parliament. ஓகே, அந்த பார்லிமெண்ட்லயும் சரி, அந்த பார்லிமெண்ட் கமிட்டிலையும் சரி போய் பங்கேற்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 88. ஆர்டிகல் 105 பாருங்க,
பவர்ஸ் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல். அவருடைய அந்த பவர்ஸ், ரைட்ஸ், பிரிவிலேஜஸ், சலுகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 105. இந்த 3 ஆர்டிகல் மட்டும் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே இந்த 3 ஆர்டிகல் மட்டும் தான் எதை பத்தி சொல்லும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் அவருடைய போஸ்டிங்கை பத்தி சொல்லும். வேற எந்த ஆர்டிகலும் சொல்லாது. இந்த 3 ஆர்டிகல் தான் ஈஸியா 76, 88, 105. இவ்வளவுதான். இதுக்கு மேல அட்டார்னி ஜெனரல் பத்தி டீடைலா டிஎன்பிஎஸ்சிலயோ இல்ல எஸ்எஸ்சிலயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கரண்ட்ல அட்டார்னி ஜெனரல் யார் இருக்கா? ஓகேவா? கரண்ட்ல இப்ப அட்டார்னி ஜெனரல் யார் இருக்கா? 2024 அட்டார்னி ஜெனரலா யார் இருக்கா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இதே மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.